அல்லாஹ் சொல்ற முத்தகீன்னா தாரு. நாங்க பார்க்கணும், நான் முத்தகீன்ல உள்ளவனா, நான் அதில இருந்தா தான் குர்ஆன் என்ன பொறுப்பெடுக்கும். நான் முத்தகியாக இருந்தா தான் குர்ஆன் என்ன பொறுப்பெடுக்கும், குர்ஆன் என்ன சொர்க்கம் வரை கொண்டு போகும். முத்தகியாக இருக்கிறதுக்கு ரப்பு 3 நிபந்தனை சொல்றான். முதலாவது அவருடைய ஈமான் சீராக இருக்கணும். இரண்டாவது அவருடைய உடல் அமல் செய்யக்கூடிய உடலாக இருக்கணும். மூணாவது அவருடைய செல்வம் தீனுக்கு செலவழிக்கப்படணும். முத்தகீட உள்ளத்துக்கு வேலை இருக்குது, முத்தகீட உடலுக்கு வேலை இருக்குது, முத்தகீட செல்வத்துக்கு வேலை இருக்குது. அல்லதீன யுமினூன பில் கைப், அவங்க மறைவானவைகளை நம்புவாங்க, கண்ணுக்கு காண்றதை மட்டுமே இல்ல நம்புவாங்க. முத்தகீங்கள் மறைவானதை நம்புவாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா கண்ணை பொத்திக்கிட்டு நம்பிடுவாங்க. அவங்கதான் முத்தகீங்க. தொழுகையை நிலைநாட்டுவாங்க. தொழுகை பிரதான அமலை சொல்லி இருக்குது, அடுத்த அமல்கள் எல்லாத்தையும் உடலால செய்வாங்க. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்க அவங்களுக்கு கொடுத்த செல்வத்தால செலவு செய்வாங்க. இந்த 3 சிஃபத்தும் எங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. இந்த 3 சிஃபத்தும் இருந்தா நாங்க முத்தகி. முத்தகிய குர்ஆன் பொறுப்பெடுக்கும். குர்ஆன் யார பொறுப்பெடுக்குதோ சுவர்க்கம் வரைக்கும் வழிகாட்டும். இதுக்குத்தான் எங்கட காலத்தை செலவழிக்கணும், எங்கட பகல்கள் இதுக்கு செலவழிக்கப்படணும், எங்கட இரவுகள் இதுக்கு செலவழிக்கப்படணும். இதுக்கு செலவழிக்கிறது தான் வெற்றிக்கு வழி என்றது விளங்கணும். சஹாபாக்களுக்கு அதுதான் விளங்கப்படுத்தப்பட்டுச்சு, எங்களுக்கு விளங்கப்படுத்தப்படல. அதனால நாங்களும் இஸ்லாத்துக்கு வெளியில உள்ளவர்களை போல எதிலேயோ நிம்மதி சந்தோஷம் இருக்குதுன்னு தேடிக்கிட்டு அவங்களுக்கு பின்னால போயிட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த இடத்தை அடையலும் ஈமானுடைய முயற்சியை கொண்டு